ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரியும், உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட் டைம் ஜாபை வந்து தாராளமாக நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யார் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா வி லோக்கலைஸ் இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த ப்ராசஸ்க்காக இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆட்ஸ் குவாலிட்டி ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து அதை வந்து ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்காலி, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க்கை நீங்கள் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜாபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் குவாலிட்டி ரேட்டர். யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா வி லோக்கலைஸ் இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து இன்டர்நெட்டில் வாட்ச் பண்ணி ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அன் ஆட் குவாலிட்டி ரேட்டர் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி அதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சர்ஃப் த இன்டர்நெட் டெய்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து டெய்லி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் அந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா know what people want based on a few keywords அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்ற மாதிரி அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாபிக்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு வந்து நெட்டில் சர்ச் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு உங்களுக்கு வந்து அந்த சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் மாதிரியான ஒரு ஜாப் இது. ஸோ 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரிமோட் ஜாப் தான், ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 மணி நேரம் வேலை பார்க்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து லாங் டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார்மல் இன்டர்வியூஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் தெரிஞ்சிருந்திருக்கணும் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும், ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்டர்நெட்டில் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுவும் இல்லாமல் ஆட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் இல்லாமல் வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லையா, ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணி இந்த லாங்குவேஜஸில் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியும், ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $3 உங்களுக்கு வந்து சேலரியாக தராங்க. 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், மேக்ஸிமம் வந்து 20 ஹவர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தான், உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. ஆட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து அது வந்து ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் லொக்கேஷன், கம்பெனி, ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது எது கம்பல்சரி ஃபில் பண்ணணும்னா ரெஸ்யூம், நேம், இமெயில், ஃபோன் நம்பர், ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் மார்க் வந்து கொடுக்கல. ஸோ கம்பல்சரி நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணணுன்றது இல்லை. எது எது உங்களுக்கு அந்த ரெட் கலர் மார்க்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க இந்த ஜாப்க்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து உங்களோட மெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பரில் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸை ரிவ்யூ பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது. ஸோ இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ஆட்ஸ் இருக்கும் இன்டர்நெட்டில். அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும், ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.